திருச்செந்தூரின் கடற்கரை பக்கம் ஒரு எளிய மீனவர் குடும்பம். அந்த குடும்பத்தில் கண்ணம்மா என்ற ஒரு சிறிய பெண் பிள்ளை. சிறுவயது முதலே முருகனிடம் அபாரமான பக்தி. ஒரு மழை நாளில் அவளது தந்தை மீன் பிடிக்க கடலுக்கு போனவர் திரும்பி வரவில்லை. அவரை மீன்வளத்துறை படையினர் எல்லாம் தேடி பார்த்தும் எந்த தகவலும் இல்லை. இனி அவர் வரமாட்டார் என்று எல்லாரும் கூறினார்கள். கண்ணம்மாவின் அம்மாவும் அதை நம்பினாள். ஆனா கண்ணம்மா மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தாள். என் அப்பா திரும்பி வருவார், முருகன் அவரை காப்பாத்தி என்னிடம் அனுப்புவார் என்று கூறினாள். அவள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனிடம் வேண்டிக் கொண்டாள். சில நாட்களுக்கு பின் அவளும் அவளின் பாட்டியும் முருகன் கோவிலுக்கு சென்றார்கள். செல்லும் போது பாட்டி எதற்காக கோவிலுக்கு செல்லும் போது பழம், பூ, மாலை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று கேட்டாள். அதற்கு பாட்டி, முருகனுக்கு நாம் எதச்சு கொடுத்த பதிலுக்கு நாம் கேட்பதை அவர் கொடுப்பார் என்று பாட்டி கூறினாள். அவ்வளவு ஆண்டுகளான பிறகும் எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்று கேட்டாள். அம்மா, என் முருகன் நிச்சயமாக அப்பாவை காப்பாத்தி கொடுப்பார் என்று கூறினாள். கண்ணம்மா படிப்பை முடிச்சு ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்தாள். அவளுடைய முதல் மாதம் சம்பளம் வந்த நாள். வீட்டிற்கு செல்லும் போது கடற்கரைக்கு அருகே ஒரு மீன்வளத்துறை படகு மிதந்து வந்தது. அதில் ஒரு வயதான மீனவரை கரையில் இறக்கினார்கள். அவர் மிகவும் களைப்பாகவும் நினைவிழந்தவனாகவும் இருக்கிறார். கண்ணம்மா ஓடி வந்து பார்த்தாள். அங்கு அழைத்து வந்தது அவளது அப்பாவை தான். அவர் விழிப்பதற்கு முன்பே கண்ணம்மா அவரை அன்போடு அணைத்துக் கொண்டாள். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா, முருகன் உங்களை என்னிடம் சேர்த்து விட்டான் சென்று தனது தந்தையை அணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிதாள். முருகனுக்கு நன்றி தெரிவித்தாள்.